அதனுடைய 18வது வசனம், திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் எழும்பி நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? நித்தம் நித்தம் உங்களோடு போராடி வழக்கு தொடருகிறார்களா? அல்லது உங்களுடைய முகத்திற்கு முன்பதாக வந்து வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா? நிந்தனையினாலும் தூசணத்தினாலும் உங்களுடைய இருதயம் நிரப்பப்பட்டு இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நேரிடுகிற அந்த போரை ஆண்டவர் நீக்க போகிறார். எத்தனை மனிதர்கள் உங்களோடு சண்டை போடுகிற மனிதர்கள் உண்டு. தேவையில்லாத காரியத்துக்காக உங்களை பகைக்கிறவர்கள் உண்டு. வேண்டுமென்றே உங்களை தூசணத்தினாலே திட்டுகிறவர்களும் உண்டு. இன்னைக்கு குடும்பத்தார் ஒரு பக்கம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். அல்லது உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க வியாபாரம் செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி நிற்கலாம். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் உங்களை தூசித்து கொண்டிருக்கலாம். எத்தனை தூசணங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், இதை சுமந்து கொண்டு தான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நிந்தனையினால் வருகிற போரை, சண்டையினால் வருகிற போரை, உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாய் ஏகமாய் உங்களோடு கூட வாக்குவாதம் செய்துகிற அந்த போரை நான் நீக்க போகிறேன். உன் ஆத்துமாவை அதிலின்று நான் விடுதலையாக்க போகிறேன். உன்னை சமாதானத்துடன் வாழ்ந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை கூட்டங்கள் எழும்பி நின்றாலும் பயப்படாதீங்க. கூட்டங்களை அடக்கி ஆளுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அந்த விரோதமாய் பேசுகிற மனிதனுக்கு நீங்களாக்கி விடுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாப்பார். அவர் உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து அவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் நன்றாய் இருக்கும்படி, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இத்தனை மனிதர்கள் திரளான கூட்டம் கூடி எங்களுக்கு விரோதமாய் போர் தொடுக்கிறவர்கள், நித்தம் நித்தம் யுத்தம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே நேரடியாய் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் உண்டு அப்பா. இவர்களிலிருந்து எங்களுடைய ஆத்துமாவை மீட்டு எங்களை பாதுகாத்து சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கும்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இத்தனை மனிதர்கள் ஆண்டவரை சஞ்சலத்தோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.